ஆர்கே எப்படி பாக்குறீங்க? ரெண்டு பேருடைய உரையும் இருக்குது. பிரதமர் ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்காரு. சார் இவ்வளவு விஷயம் செஞ்சிருக்கோம்னு சொல்றாரு, அவரு பட்டியல் போட்டுறாரு. ஆமா, நம்பிக்கையோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட்க்கு வர அதுக்கு முன்னால முழுக்க முழுக்க அரசியல் ஸ்பீச். அதாவது முந்தானேத்து ராகுல் காந்தி முடிக்கிறார். அது எப்போ முடிக்கிறார்னு பார்த்தீங்கன்னா டெல்லி தேர்தலினுடைய அந்த பிரச்சாரம் ஓய்வற்ற அந்த நிலையில் அவர் முடிக்கிறார். முந்தானேத்து லாஸ்ட் டே ஆஃப் கேம்பெயினிங். இன்னைக்கு பிரதமர் கேம்பெயின் பண்றாரு. இதுதான் நான் பார்க்குறேன். அதாவது ஒவ்வொரு இடத்துலையும் தொடர்ந்து பிரதமர் செய்வது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தேர்தல் அவர் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கிறாரு. அதுல ஆட்சி என்னெல்லாம் செஞ்சிருக்கிறோம் பட்டியல் போடுறாரு. அதான் ஒவ்வொரு தேர்தலையும் பாருங்களேன், ஒவ்வொரு தேர்தலையும் பாருங்க அவர் என்ன செய்யறாருன்னா அந்த சைலண்ட் பீரியட்ல ஏதோ ஒரு மேட்டர் எடுத்து போடுவார், கூகுள் எடுத்து போடுவார். ஒரு ஃபர்ஸ்ட்ல ஆரம்பிச்சு 2019 ஞாபகம் இருக்கா, ஒரு நடிகர் அக்ஷய்குமார் உட்கார்ந்து இந்த உங்களுக்கு மேங்கோ பிடிக்குமா, மாங்காய் இப்படி சாப்பிடுவீங்கன்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூ சைலண்ட் பீரியட்ல நடக்குது. அந்த இன்டர்வியூ சைலண்ட் பீரியட்ல நடக்குது. ஏறத்தாழ அதே மாதிரி தான் பரப்புரை முடிஞ்ச பிறகு இன்னைக்கு அந்த சைலண்ட் பீரியட்ல கரெக்டா நாளைக்கு மக்கள் ஓட்டு போட போறாங்க டெல்லி மக்கள். இன்னைக்கு இந்த மாதிரி எதிர்க்கட்சிகளை பொதுவாக இந்த மாதிரி எல்லாம் ஊழல்வாதிகள் இதெல்லாம் அந்த பேச்சுகள் எல்லாம் நடந்து என்னன்னு பாத்தீங்கன்னா சாதாரண ஒரு பாலிவுட் படத்துல ஹீரோ வில்லனை எல்லாத்துக்கும் பழி சொல்லி கடைசியில் ஹீரோ என்ன செய்ய போறாருன்னு சொல்ல. அதான் இதுல டிபிடி சொல்றாரு இல்லையா, டிபிடிங்கிறதுக்காக உதாரணம் பிரைம் எக்ஸாம்பிள் எங்கன்னா புதுச்சேரி மட்டும் போய் பாருங்க. அதாவது நம்முடைய தம்பி ஒருத்தர் ஃப்ரண்ட் லைன்ல இருந்த ஒரு ஜேர்னலிஸ்ட் எழுதி இருக்கிறாரு. அதாவது ஒரு ரோடுக்கு இந்த பக்கம் தமிழ்நாடு, அந்த பக்கம் பாண்டிச்சேரி. இங்க இருக்கிறவங்களுக்கு ரேஷன் கிடைக்கிறது, அங்க இருக்கிறவங்களுக்கு ரேஷன் கிடைக்க மாட்டேங்குது. இது டிபிடியினுடைய ஒரு தனித்துவமா இருக்கிறது. அவர்கள் எல்லாம் சொல்றாங்க பணம் எப்போ வரனே தெரியலங்க, பணம் அதாவது அந்த பணம் வந்தா கூட அதுல வச்சு எங்களால் வாழ முடிய மாட்டேங்குதுன்னு சொல்றாங்க. டிபிடி வேண்டாம் எங்களுக்கு, அடுத்த தெருவில் அதாவது ரோடினுடைய அடுத்த சைடுல கொடுக்குறாங்க இல்லையா, தமிழ்நாட்டில் கொடுக்குற அதே மாதிரி எங்களுக்கு பொருட்களை கொடுங்கள். நேரடியாக பணம் அனுப்புறதுங்கிறது அது போய் சேரலங்கிறீங்களா? ஆமா, போய் சேரவில்லை. பணம் இல்ல, பணம் போய் சேருது, ஆனால் அதற்கு பொருள் வாங்க முடியவில்லை. அந்த பணத்துக்கு பொருள் வாங்க முடியவில்லை. இன்ஃப்ளேஷன் வச்சா கொடுக்குறாங்க, ஒண்ணும் கிடையாது. 10 வருஷம் முன்னாடி என்ன கொடுத்துருந்தாங்க அதே தான் இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. பாண்டிச்சேரி கிளியர் எக்ஸாம்பிளுங்க. புதுச்சேரி மக்கள்கிட்ட நீங்க ஒரு சர்வே எடுத்து பாருங்க. இந்த டிபிடி பிரதமர் சொல்றாரு, அதற்கு என்னன்னு சொல்லுங்க. இந்த ட்ரிபிள் தலாக் சொல்றீங்க இல்லையா, ட்ரிபிள் தலாக்கு எவ்வளவோ உதாரணங்கள் இருக்கிறது. நீங்க ஹைதராபாத்ல போய் பாருங்க, அங்கதான் முஸ்லிம் மக்கள் அதிகமாக ஒரு நகரத்தில் வசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நகரத்தில் இருக்கிற பெண்களோட குறிப்பாக கேட்டு பாருங்க, பெண்களை விட்டு ஓடி போன புருஷர்கள் எத்தனை பேர் முஸ்லிம் சமூகத்துல முன்னாடி தலாக் கொடுத்து ஓடி போயிட்டு இருந்தாங்க. இப்ப தலாக் கொடுக்காம ஓடி போயிட்டு இருக்காங்க. ஏன்னா தலாக் கொடுத்தா அடுத்த கேஸ் போட்டுருவாங்க. அதுக்கு எதுக்கு அந்த வம்பு எதுக்குன்னு சொல்லிட்டு தலாக் கொடுக்காம ஓடி போறவர்களை பற்றி டைம்ஸ் ஆஃப் இந்தியா, இத்தனைக்கும் டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஒரு கோதி மீடியா பேப்பர், அவர்கள் தாராளமாக இப்ப இந்த கும்பமேளாவுக்கே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா கோடிக்கணக்கில் மக்கள் வரும்போது சில மக்கள் இறப்புறது ஒன்றும் தவறில்லை என்ற அளவுக்கு தலையங்கம் எழுதின ஒரு பத்திரிகை, அந்த பத்திரிகையிலேயே ஒரு செய்தி வந்திருக்கிறது. அதாவது எத்தனை அதிகம் மக்கள் ஒரு ஹாஃப் விடோஸாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஹைதராபாத். இதுதான் ட்ரிபிள் தலாக்கினுடைய ஒரு பெரிய ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன். இது 25 கோடி மக்களை வறுமை கோட்டிலிருந்து வெளியில எடுத்துட்டோம். அந்த நம்பர் உண்மையா இருந்தால் நிச்சயமாக வரவேற்கிறேன். அதை விட பெரிய ஒரு விஷயமே கிடையாது என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் வறுமை கோட்டு கீழே இருக்கின்ற மக்கள் 30 ரூபா 29 ரூபா எல்லாம் வாழ முடியாது. நான் போய் குடிசைகளுக்கு எல்லாம் போய் போட்டோ செஷன்லாம் நடத்தல, ஆனா அவங்கள வறுமை கோட்டுக்கு இருந்து வெளியில எடுத்திருக்கிறோம் அப்படின்னு டைரக்டா ஹிட் பண்றாரு. ஆமா, நான் அது ஒரு அவருடைய பிரதமர் சொல்லும் போது நாம் நம்ப வேண்டும், அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனா நடுத்தர மக்களுடைய வாழ்க்கை இன்னைக்கு எங்க வேணா போய் கேட்டு பாருங்க. 1 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு வருமான வரி இல்லன்னு மாத்திட்டோங்கிறாரு. 1 லட்சம் அது பாப்போம், அது அதனுடைய நீட்சியாக இனிதான். இதுவரை எனக்கே பிரச்சனையா இருக்குங்கிறேன். நான் சொகுசு வாழ்க்கை வாழ்கின்ற ஒரு நபரா இருக்கேன், ஒரு கார் வச்சிருக்கேன், ஒரு அபார்ட்மெண்ட் வச்சிருக்கேன். எனக்கே பிரச்சனையா இருக்குங்கிற எண்ட் ஆஃப் த மந்த்ல பயங்கர பிரச்சனையா இருக்கிறது எல்லாத்துக்கும். மிடில் கிளாஸ் இந்த அளவுக்கு இன்ஃப்ளேஷன் சொல்றீங்களா? இன்ஃப்ளேஷன் தான் எல்லாம் கிடைக்கும். என்ன எந்த ஒரு விலைவாசி உயர்வு ரொம்ப கடுமையா இருக்கு. வெஜிடபிள் இருந்து ஆரம்பிச்சு அரிசியில் இருந்து ஆரம்பிச்சு பருப்புல இருந்து ஆரம்பிச்சு எல்லா பொருட்களுக்கும் விலை எங்க போய் நிக்குது. பெட்ரோல் 100க்கு மேல போயிருச்சு. பிரதமர் சொல்லி இருக்கிறாரு, பெட்ரோல்ல நாம மிச்சம் முடிச்சிருக்கோம், எத்தனால் பிளண்டிங் எல்லாம் சொல்லி இருக்காரு. இதெல்லாம் யாருக்கு? எத்தனால் பிளண்டிங் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் அதனால இது கீழே வரலையே. எத்தனாலுக்கு லிட்டருக்கு 57 ரூபா தான் கொடுக்குறாங்க. ஆனால் அதை வைத்துக் கொண்டு கூட 20% எத்தனால் பிளண்டிங் சொல்றாங்க. ஆனால் 20% எத்தனால் பிளண்டிங்கோ 30% பண்ணுங்க, ஒன்னும் பிரச்சனை கிடையாது நமக்கு. எங்களுக்கு அந்த 100 ரூபாயில இருந்து கொஞ்சம் குறைச்சு கொடுங்க சொன்னால் அதை ஏன் கேட்க மாட்டேங்கிறாங்க எனக்கு புரிய மாட்டேங்குது. அது ஏன்
அதாவது பிரதமர் வந்து சப்டான்டிவ் இஷ்யூஸ்ல மிடில் கிளாஸ் தான் உங்களுடைய ஸ்ட்ரெங்த். பாஜகவினுடைய ஸ்ட்ரெங்த் இந்தியா முழுக்க இருக்கின்ற பாஜகவினுடைய ஸ்ட்ரெங்த் யாருன்னு பாத்தீங்கன்னா மிடில் கிளாஸ் தான். மிடில் கிளாஸ் தான் புறக்கணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் உண்மை நிலையா இருக்கிறது. அதற்கு பிரதமர் ஒரு சொல்யூஷன் கிடையாது என்றுதான் உண்மை நிலை. சீனா விஷயத்துல நீங்க வெளியுறவுத்துறை எல்லாம் தொடர்ச்சியா எழுதிட்டு இருக்கிறதுனால கேட்கிறேன். அர்ஜுனமூர்த்தி சொல்றாரு சில வேலைகள் நடக்கும்போது ராஜதந்திர ரீதியாக சில விஷயங்கள் நடக்கும்போது அதை பத்தியெல்லாம் அவர் பேச மாட்டாரு, ரிசல்ட் வரும்போது தெரியும் அப்படிங்கிறாரு. அது ஒரு அப்படிதான் அதை பார்க்க வேண்டியிருக்கா, என்னவா அதை அணுக வேண்டியிருக்கு? இல்ல, நிச்சயமாக சீனாவை பொறுத்தவரை நிச்சயமாக 70 வருஷம் இருந்த காங்கிரஸ், 70 வருஷம் வச்சுக்கலாம், பாஜகவுடைய கணக்கு 70 வருஷம் கிடையாது, 70 வருஷம் வச்சுக்கலாம். 70 வருஷம் இருந்த காங்கிரஸ் வந்து 30,000 சதுர அடி கொடுத்துச்சு சீனாவுக்கு. நாங்க வந்து 11 வருஷம் தான் இருந்திருக்கோம், அதனால 4,000 சதுர அடி தான் கொடுத்துருக்கோம். இதுதான் லாஜிக்கா இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதாவது இப்போ இந்த என்னது அந்த 5 ஃபிங்கர்ஸ்லயானாலும் சரி, டோக்லாம்லயானாலும் சரி, அருணாச்சல் பிரதேஷ்லயானாலும் சரி, எல்லாம் உள்ள வந்து வீடு கட்டி காலனியா போட்டிருக்காங்க. அதே நேரத்தில் வந்து பல இடங்கள்ல வந்து அப்ரோச் ரோட்ஸ் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். நேபாளுக்கு வந்து ரயில்வே இது தளம் அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆல் வெதர் ரோட்ஸ் போட்டிருக்காங்க. ஆல் வெதர் ஏர்போர்ட்ஸ் வந்து டிபெட்டினுடைய எல்லை பகுதியில் வந்து கட்டி கொண்டிருக்கிறார்கள். இதுதான் அங்க இருக்கின்ற நிலையா இருக்கிறது. இதை வந்து நாம் எப்படி எதிர்கொள்ள போறோம் பாத்தீங்கன்னா, மன்மோகன் சிங் காலத்தில் ஆரம்பிச்ச ஒரே ஒரு விஷயம் தான் இருக்கிறது. இன்னொரு மவுண்டன் பிரிகேடை வந்து நாம் வந்து அமைத்திருக்கிறோம். கல்கட்டா தலைநகரமாகி இன்னொரு மவுண்டன் பிரிகேடை அமைத்திருக்கோம். அதை தாண்டி வந்து பெரிதாக ஒரு வேலையும் வந்து ஆர்மி தளத்திலேயோ இல்லை என்றால் சர்வேலன்ஸ் தளத்திலேயோ நம்ம செய்யவில்லை என்றதுதான் உண்மை நிலையா இருக்கிறது. எனக்கு இது ஒரே ஒரு விஷயம் தான் புரிய மாட்டேங்குது. 4,000 சதுர அடி ஸ்கொயர் கிலோமீட்டர் அவங்க உள்ள வந்திருக்காங்கிற விஷயத்தை வந்து இன்னமும் பாஜக ஒத்துக்கொள்ள மாட்டேங்குது. அதிகாரபூர்வமாக யாரும் பேச மாட்டீர்கள். சைனா சொல்லிட்டு கொண்டுதான் இருக்கிறது. எங்களுடைய திஸ் இஸ் அவர் ஏரியான்னு சொல்லிட்டு, அருணாச்சல் பிரதேசே வந்து எங்களுடைய ஏரியான்னு சொல்லிட்டு சைனா வந்து இப்ப பாவித்துக் கொண்டிருக்கிறதே, அதற்கு ஒரு விளக்கமோ இல்லைன்னா அதற்கு ஒரு எதிர்வினையை நான் பார்க்கவில்லை. அருணாச்சல் பிரதேசம் தவாங்கல இன்னைக்கும் வந்து ஒரு ஹை ஆல்டிடியூட் ஏர்கிராஃப்ட் ஸ்டேஷன் இருக்கிறது, ஏர்போர்ட் இருக்கிறது. இதெல்லாம் உண்மை நிலையா தான் இருக்கிறது. ஆனால் அதை தாண்டி ஒரு விஷயம் செய்யவில்லை. அதே மாதிரி பார்டர் டாக்ஸ் வந்து நடக்க போறது என்றது ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவாக ஜெய்சங்கர் வந்து விளக்கினார். சமீப காலத்தில் ஒரு மாசம் முன்னாடி விளக்கினார். அதன் பிறகு அங்க அதுலயும் ப்ரோக்ரஸ் கிடையாது. ஏனென்றால் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பார்டர் டாக்ஸ் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் விஷயம். ஜெய்சங்கருக்கு தெரிஞ்ச விஷயமா தான் இருக்கிறது. ஜெய்சங்கர் அங்க அம்பாசிடரா இருந்தவர் தான். அதன் பிறகு வந்து ஃபாரின் செக்ரட்டரியா இருந்திருக்காரு, ஃபாரின் மினிஸ்டர் இருந்திருக்காரு. எல்லாமே தெரிஞ்ச விஷயம் தான். அப்படி இருந்தும் கூட பொய் சொல்கிறார்கள் என்பதுதான் உண்மை நிலை. அதை தாண்டி வேற சார் தேவையில்லாத ராகுல் காந்தியை வந்து கொச்சையாக பேசினார். அது தேவையில்லாத விஷயம் என்று நான் கருதுகிறேன். ராகுல் காந்தியை இன்னைக்கு அவ்வளவு தன்மை, நேற்று பேசின பேச்சில் வந்து அவ்வளவு தன்மை இருந்தது. எங்களுடைய தவறுகளையும் நாம் ஒத்துக்கொள்கிறோம் என்று பேசினார். அதை தாண்டி நீங்க என்ன செய்தாலும் நாங்கள் சப்போர்ட் பண்றோம் என்ற அளவில் தான் பேசினார். அதனால் இந்த குறைகள் எல்லாம் இருக்கிறது, இந்த குறைகளை பத்தி பாருங்கள் என்று பேசினார். அதுல எனக்கு ஓரளவுக்கு அது ரெண்டு பேச்சுமே எனக்கு ஏமாற்றம் தான் தந்தது. ஆனால் ராகுலுடைய பேச்சில் வந்து ஒரு சின்சியரிட்டி இருந்தால் நான் பார்க்கிறேன். மோடியினுடைய பேச்சு எப்படி அமைந்திருக்க வேண்டும் என்றால், இன்றைக்கு உலகம் எப்படி இருக்கிறது, ட்ரம்ப்ல இருந்து ஆரம்பித்துக் கொண்டு உக்ரைன் அப்கோர்ஸ் இவர் பேசினார். ஆனால் ரொம்ப ஒரு வாலட்டைலான சிச்சுவேஷன்ல வந்து இந்தியா எப்படி இது வந்து எதிர்கொள்ள போகிறது என்று அவர் வந்து பேசியிருக்க வேண்டும். டெவலப்பிங் ஆன் தி பிரசிடென்ட்ஸ் அட்ரஸ் நான் நினைக்கிறேன் அது இல்லை என்று முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கலாம். ராமசாமி எப்படி பார்க்குறீங்க? ஒரு ராகுல் காந்தி கிட்ட குறைஞ்சபட்சம் ஒரு சின்சியாரிட்டி இருந்ததாக நான் உணர்கிறேன். ஆனால் திரு பிரதமர் மோடி வந்து இன்னும் ஒய்டராக அணுகியிருக்கணும், எதிர்கால இந்தியாவுக்கான விஷயங்களை அணுகியிருக்கணும். அப்படி இல்லாமல் அவர் வந்து அரசியல் அதிகமாக பேசியிருக்கிறாருங்கிற ஒரு துணியை அவர் இது பண்ணுறாரு. எப்படி பார்க்குறீங்க? பாரத மண்ணிற்கும் தமிழ் மக்களுக்கும் முதற்கண் வணக்கங்கள். 3 விஷயங்கள் இன்னைக்கு இருக்க தலைப்பை ஒற்றி கேட்டால் ஃபஸ்ட்டு ஆன்சராக சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் என்னோட ஒப்பீனியனுக்கு போகிறேன். ஒன்று வந்து அரசியலா அப்படின்னு கேட்டால் இருவர் பேசியதுமே அரசியல் சார்ந்தது தான். முழுக்க அரசியல்னு கிடையாது, ஆனால் அரசியல் சாராமல் இருவருமே பேச முடியாது.